விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. ட்ரம்ப் வந்துட்டாரு, இனி எங்களுக்கு நல்ல காலம் தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஐரோப்பா மற்றும் அமெரிக்க அங்கம் வகிக்கின்ற நேட்டோ கூட்டமைப்புல சேர்வதற்கு உக்ரைன் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டது. இது நடந்தால் எங்களுடைய நாட்டுக்கு மேற்கத்திய நாடுகளால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும் அப்படின்றதுனால ரஷ்யா அண்டை நாடான உக்ரைன் மீது கடந்த 2022 ஆண்டு முதல் போர் தொடுத்து வருகிறது. 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகின்ற இந்த போர் ஒரு முடிவை எட்ட முடியாமல் நீடித்துக் கொண்டே செல்கிறது. உக்ரைனுக்கு ஆயுதம் மற்றும் ராணுவ பலத்தை ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசு வழங்கி வந்திருந்தது. வடகொரியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்து வந்திருக்கின்றன. இந்த நிலையில கடந்த நவம்பர் 5ஆம் தேதி இடம்பெற்று முடிவடைந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஆளுங்கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸை வீழ்த்தி முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் மறுபடியும் வெற்றி பெறுகிறார். ஆக ஜோ பைடனுடைய ஆட்சி காலம் ஜனவரியில் முடிவடைந்துவிடும். அதற்கு பிறகு ட்ரம்ப் ஜனாதிபதி பதவியை ஏற்பார். இதனால சர்வதேச அரசியல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அந்த வகையில் உக்ரைனுக்கு ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நாட்டினுடைய ஊடகத்துக்கு வழங்கின பேட்டியில ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவது, ட்ரம்ப் ஜனாதிபதி ஆனதுக்கு பின்னர் உக்ரைன் ரஷ்யா போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த பேட்டியில ஜெலன்ஸ்கி மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முடிவடையும் தேதி சரியாக தெரியாதே தவிர மற்றபடி இந்த போர் விரைவில் முடிவுக்கு வர இருக்கிறது. வெள்ளை மாளிகையில் புதிய தலைமை நிச்சயமாக அவருடைய புதிய கொள்கைகள், அவர்களுடைய அணுகுமுறை இதை உறுதி செய்கிறது. நிச்சயமாக ட்ரம்ப் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவார் என்று நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்பிக்கையாக பேசியிருக்காரு. நடந்தா சந்தோஷம் தான். நிறைய பேரும் அதே எதிர்பார்ப்போடு தான் காத்துட்டு இருக்காங்க.